இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டருக்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஆறு கூப்பிடுதா? அத்தையா? ஏடி பரணி, மண்டையில ரத்தம் ஊத்த ஊத்த நீ பாட்டுக்கு புறப்பட்டுட்டு போயிட்ட. மருந்து ஏதாவது போட்டுக்கிட்டே இல்லையா? ஆக்சிடென்ட்னு சொன்னா வேற ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. ஏடி, உங்க அப்பாவோட கோட்டிக்காரத்தனம் உனக்கு தெரியாதா? அந்த மனுஷங்கிட்ட பேசலான்னு வந்தது உன் தப்புட்டி. இப்ப பாரு, செம்பை எரிஞ்சு உன் மண்டைய உடைச்சு விட்டுருக்காரு. இந்த ஆரிட்டி, உங்க அப்பா செய்யறதெல்லாம் புதுசா என்ன? எதுவா இருந்தாலும் நீ நடந்தத சம்பவத்துக்கிட்ட சொல்லிராத. அவனுக்கு தெரிஞ்ச வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். என் வீட்டுக்காரியோட மண்டைய உடைச்சிட்டியா? உன் மண்டைய நான் உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லி புறப்பட்டு வந்துட போறான். உனக்கு புண்ணியமா போவுண்டி. தயவு செஞ்சு அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிராதட்டி. அப்ப ஆட்டோல அடிபட்டு அவன் மண்டையில காயம் வரல. உன் புருஷன் தான் என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சு அனுப்பியிருக்கான். அப்படித்தானே அத்தை? சம்மு, நீ அல உண்மைய சொல்லு. என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சது உன் புருஷன் தானே? இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? சொல்லுங்கல்ல, சொல்லு. சம்மு, அது ஒண்ணு இல்லல. அப்பா மகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அத பத்தி நீ கவலைப்படாதல. தேவையில்லாத கதை பேசாத. உண்மையை சொல்லு. என்ன நடந்ததுங்க? சொல்லுங்கல்ல. ஐயோ அம்மா, இப்ப எதுக்கு கால் பண்ண? ஏமா பிரச்சனையை பெருசாக்குற? ஏடி, அவன் போன் எடுப்பான்னு நான் என்ன தேடி கண்டேன்? நீ ஃபர்ஸ்ட் போனை வை. ஐயோ ஐயோ கடவுளே, என்னத்த சொல்ல என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க கூடாதா? ஆக உன் அப்பன் தான் உன் மண்டையை அடிச்சு உடைச்சிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக என்னை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய்ய சொல்லுத. டேய் டேய், ஒரு நிமிஷம் இருடா. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். வேணும்ல அவர் அடிக்கல. உன் அப்பா ஆறுண்டு எனக்கு தெரியும்ல. அவன் உன் அப்பனா இருக்கும்போது உன்னை அடிச்சிருந்தா வேற கதை. ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன் அவன் அப்பனா இருந்தாலும் சரி, அவன் மண்டைய பொழக்காம விட மாட்டான். அவன் மண்டைய உடைக்கிறான். ஐயோ, போற வேகத்தை பார்த்தா அண்ணன் உங்க அப்பாவை கொல்லாம விடாது. கொல்லட்டவன. ஐயப்பா.